காவியத்தில் அடங்கா புதினம், காகிதத்தில் எழுத முடியா கவிதை, கடவுளாலும் தாங்க முடியாத வலி. கதைக்க முடியாத நேரங்களிலும் காண முடியாத தூரத்திலும் அன்பின் நிலை குறையாமலும் அடுத்தவளை அணுகாமலும் இருப்பதுவே உண்மையான காதல். தூரத்தில் இருந்தாலும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கும். அவன் என்றால் அவனை மட்டுமே காணத் துடிக்கும். ஒருவனை நேசித்த மனதிற்கு இன்னொருவரை நேசிக்க தெரியாது. ஒருவரை தழுவிய கைகளுக்கு இன்னொருவரை தழுவ எப்படி முடியும்? மரணப்படுக்கையிலும் மனதில் நின்றவளையே அணுகும். மறுபிறவியிலாவது சேர வேண்டும் என்று போராடும். இருவருக்கும் இடையில்தான் தொலைவு இருக்குமே தவிர அவர்களின் காதலில் தொலைவு இருக்காது. பல சூழ்நிலையிலும் பல கஷ்டங்களிலும் அந்த ஒரு முகத்தையே எதிர்பார்க்கும். கொஞ்சுவது மட்டுமல்ல காதல், மன்றாடி கெஞ்சுவதும் ஒரு வகை காதல் தானே. சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இரு வார்த்தைகளில் கூறினால் நரக சுகம், இரு வரிகளில் கூறினால் கீழடியில் இருந்து கீழ்ப்பாக்கம் வரை அழைத்துச் செல்லும் முகவரி. சிலருக்கு மரணத்தின் வாயில், இன்னும் சிலருக்கு அதுவே சொர்க்க வாசல். இறுதியில் இறைவனாலும் எடுத்துரைக்க முடியா இதிகாசமே காதல்.